ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவ் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பரியந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே மூன்றாம் திருநாளாக அமைகின்றது வெள்ளி ஹம்சவாகனம். ஹம்சவாகனத்திலே நமது மன்னார்குடியின் நாயகனாக விளங்கும் ராஜகோபாலன் ராஜா அலங்காரத்திலே எழுந்தருளி உன்னதமான வகையிலே திருக்காட்சி தரும் அற்புத மெய்யழகை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தியோடு பதிவு செய்கிறது. அம்மானாய் பின்னும் எம் மாண்பும் ஆனான் வெம்பாவாய்க்கிண்ட செம்மா கண்ணனே, கண்ணா வான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்று நம்மாழ்வார் போற்றி துதிக்கும் வகையிலே பிரம்மோத்சவத்திலே கண்குளிர் காட்சியாக மனமெங்கும் நிறைந்த சேவையாக வெள்ளி ஹம்சவாகனத்திலே பகவானின் எழில் தோற்றம். ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு சிறப்பு என்னால் ஹம்ச வாகனத்தினுடைய மேன்மையை ஆன்றோர்கள் பல்வேறு விதங்களில் அனுபவித்துள்ளனர். இந்த பிரம்மோத்சவம் என்ற பெயரே நான்முகக் கடவுளான பிரம்மா நடத்துவதால் பிரம்மோத்சவம் என்ற பெயரை பெறுகிறது. அந்த நான்முக பிரமனுக்கு வாகனமாக அமையும் பேறு அன்னத்திற்கு வாய்த்துள்ளது. கலைவாணி சரஸ்வதியின் வாகனமும் அன்னபட்சிதான். பறவைகளிலே அன்னபட்சி தனித்துவமான பெருமைகளை பெறுகின்றது. அன்னத்தினுடைய நடையழகை பெண்களின் நடையழகோடு ஒப்பீடு செய்வது வழக்கம். இராமாயணத்திலே சீதையின் நடையை அன்ன நடை என்று சிறப்பான வகையிலே கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார். அவ்வண்ணமே அன்னத்திலே அனந்த பத்மநாபன் ஒரு கால் மடித்து உய்யாரமாக அமரக்கூடிய காட்சி ஞானத்தை புகட்டுவதாக அமைகிறது. இருக்கக்கூடிய பறவை இனங்களிலே அன்னத்திற்கு வெண்மை நிறமும் அதன் நற்குணமும் மனித வாழ்வியலிலே புதியதோர் சிந்தனையை உருவாக்குகிறது. அன்னம் என்பது மென்மையாக மெதுவாக நடந்து சென்று சுற்றியுள்ள சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப தனது பறவையான வேகத்தினை சிறிது சிறிதாக பெருக்கிக் கொள்ளும் என்பார்கள். எனவேதான் அந்த அன்னத்தை போன்ற எண்ணம் எல்லோருக்கும் வாழ்விலே வர வேண்டும். வாழ்விலே நிதானம்தான் முக்கியமாக பேசப்படுகிறது. தானங்களிலே தலை சிறந்ததாக நிதானம். அந்த நிதானத்தோடு கூடிய வாழ்வு என்பது நமது பயணத்தை முழுமைப்படுத்தும் என்றே சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஞானத்தை போதிப்பவர்களை, ஞானியர்களை பரமஹம்சர்கள் என்று புராணங்கள்
மிக உன்னதமாக பேசுகிறது. அந்த அடிப்படையிலே அந்த வெண்மையான நிறமும் நிதானமான குணமும் மேன்மையான வடிவமும் கொண்ட அன்னத்திலே தரணியை ஆட்சி செய்யும் தாமோதரனான கண்ணனெம்பெருமான் அமர்ந்து கொண்டு அந்த ஹம்சத்திற்கு, அதாவது அன்னத்திற்கு அத்தகைய எண்ணத்தை கொடுத்தவனே யான் என்று கூறக்கூடிய வகையிலே 3ஆம் திருநாளை அமைத்துக் கொள்கிறார். ஒரு காலத்திலே அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதத்தை களவாடி சென்று தங்களது வேகத்தை அதிலே கொணர்ந்து மிக சிறப்பு மிகுந்த வேதத்தை அவர்கள் சிதைக்க முற்பட்ட தருணத்திலே ஸ்ரீயப்பதியான பகவான் அன்ன வடிவம் ஏற்றுத்தான் அந்த வேதங்களை சீர்படுத்தி அமைத்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் பிரம்மாவுக்கு வேதத்தை கண்ணனெம்பெருமான் ஸ்ரீயப்பதியான பகவான் அன்ன உருவத்தில் இருந்த வண்ணமே உபதேசம் செய்தான் என்ற சிறப்பு பேசப்படுகிறது. வேதம் அனாதியானது. அந்த வேத உட்பொருளே வேதத்திற்கு மேன்மையை தருவதற்காக வேதத்தில் இருந்த இடைச்செருகல்களை நீக்கி உண்மையான தூய்மையான மறைபொருளான வேதத்தை நான்முகனுக்கு அன்னமாக உபதேசித்தபடியினாலே நான்முக பிரமன் அந்த அன்னத்தையே வாகனமாக்கிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அன்னபட்சி வாகனத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான வாசுதேவ கிருஷ்ணன் 3ஆம் திருநாளிலே திருவுலாவை அமைக்கின்றான். பொதுவாக 3 என்ற எண் குரு பகவானுக்கு உரியது. தேவகுருவான பிரகஸ்பதிக்கு 3 என்ற எண் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர், 3 தத்துவங்கள், 3 ஆச்சாரியர்கள் என்று இந்த 3 என்ற எண்ணுக்கு மிகவும் தனித்துவமான சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே குருமுகமாக பகவானை நமக்கு காண்பித்து தரக்கூடிய ஒரு பட்சியாக அன்னபட்சி விளங்குகிறது. அந்த அன்னத்தின் எழிலுருவை காண்கின்றோம். ஒய்யாரமாக நடந்து வரும் காட்சி. அன்னத்தினுடைய கண்கள் இலக்கை மட்டுமே கொண்டு நகர்ந்து வரும் அருளாட்சி. மனித வாழ்வு எப்படி இடம்பெற வேண்டும்? இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்விலே வந்தாலும் கூட அதிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நின்று நிதானமாக சிந்தித்து விவேகத்தோடு செயலாற்றினால் நாம் வெற்றியை முழுமையாக பெற்று உய்யலாம் என்ற வாழ்வியல் தத்துவத்தை ஹம்சவாகனம் எடுத்துரைக்கிறது. இதற்கு கிருஷ்ணாவதாரத்திலேயே உதாரணத்தை நாம் அநேகமாக பாகவதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். கண்ணனெம்பெருமான் பல அசுரர்களை சம்ஹாரம் செய்தாலும் ஜராசந்தன் என்ற அசுரன் மட்டும் பல்வேறு முறைகள் கண்ணனின் மீது, துவாரகையின் மீது படையெடுத்து சென்று கண்ணனிடத்திலே யுத்தம் செய்து தோல்வியுற்று திரும்பினான். ராஜசூய யாகம் நடைபெறும் தருணத்திலே பீமனை வைத்து மற்போர் புரியுமாறு செய்து ஜராசந்தனை அழிக்குமாறு செய்தான் கிருஷ்ணன். அண்ணனான பலராமன், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மூத்த சகோதரனான பலராமன் ஏன் ஜராசந்தனை உடனே தீர்க்காமல் இத்துணை காலம், 12 காலம் தாழ்த்தி அவனை வதைத்தாய், அதுவும் பீமனின் மூலம் என்று கேட்ட பொழுது அதற்கு பதிலாக சமயோஜிதமாக சொன்னான் வாசுதேவன்,
ஜராசந்தன் அநேக அசுரர்களை தன்னிடத்திலே சேர்ப்பித்து வைத்திருந்தான். அசுர கூட்டத்திற்கே தனியொரு பலத்தை கொடுத்தான். எனவே அவனை அழிக்க வேண்டுமென்னால் முதலில் அவனுடைய படைகளை, அவனுடைய அசுர கூட்டங்களை மொத்தமாக வெல்ல வேண்டும். அவனை தனிமரமாக ஆக்க வேண்டும். மேலும் அவன் தன்னால் கொல்லக்கூடாது, பீமனால் கொலை செய்யப்பட வேண்டும், சம்ஹாரம் செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருந்தபடியினாலே அவன் மூலமாக ஒரு நெருப்பு பொறியிலே விட்டில் பூச்சிகள் எவ்வாறு விழுந்து மாய்கின்றனவோ அதுபோலே ஜராசந்தனின் மூலம் அசுரப்படைகளை மொத்தமாக அழிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவேதான் அவனை மட்டும் ஓடுமாறு செய்து அவனை நம்பி வந்த தீயவர்களான அசுரர்களை அழித்து, அதன் பிறகும் அவன் திருந்துவதற்கு சில சந்தர்ப்பங்களை தந்தும் திருந்தாதபடியினாலே அவன் விதிப்படியே பீமதேவனால் மரணம் சம்பவிக்குமாறு செய்தேன் என்று பலராமனிடம் கிருஷ்ணன் சாதித்ததாக பாகவதமே சொல்கிறது. எனவேதான் இந்த மதி நுட்பம் பகவானுக்கு மட்டுமே உண்டு. எனவே வாழ்வில் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளைக் கண்டு நாம் அஞ்சாமல் நன்கு சிந்தித்து செயல்படுங்கால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தவே 3ஆம் திருநாளிலே ஹம்சவாகனத்திலே கோபாலனின் காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. வார்புனல் அம்தன் அருவி வட திருவேங்கடத்து எந்தை பேர்பல சொல்லி பிதற்றி பித்தரென்றே பிறர் கூற ஊர்பல புக்கும் புகாதும் உலோக சிரிக்க நின்று ஆடி ஆர்வம் பெருக்கி குளிப்பார் அமரர் தொழப்பாடுவரே என்று அமனன் ஆதிப்பிரானை நம்மாழ்வார் தன் திருவாய் மொழியிலே மிக சிறப்பாகச் சொல்லி ஆனந்திக்கிறார். பொதுவாக ஹம்சபட்சி பல சூழல்களை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும். அது பெரியோர்கள், நல்லோர்களை, சீலர்களை மட்டுமே கணக்கில் கொண்டு அவர்களின் பால் நட்பு பாராட்டும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக பறவை இனங்களிலே எத்துகைய சூழல்கள் ஏற்பட்டாலும் தன் சுயநலத்திற்காக சில செயல்களை மற்றைய பறவைகள் செய்யும். ஆனால் அன்னப்பட்சி மட்டும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு அது இருந்ததனால் பறவைகளிலே உயர்நிலையில் வேதங்களை 4 முகங்களாக கொண்டு சொல்லக்கூடிய நான்முகனுக்கு வாகனமாகிறது. எனவே நாமும் வாழ்விலே விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணங்களை, தயாள எண்ணங்களை கொண்டவர்களாக விளங்க வேண்டும். மேலும் அன்னப்பறவை தன் இணையோடு மட்டும் கூடக்கூடிய சங்கல்பத்தை கொண்டது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஏக பத்னி விரதத்தை ராமச்சந்திர மூர்த்தி எப்படி கடைபிடித்தாரோ அதுபோலே அன்னம் தன் இணையோடு மட்டும் வாழும் பிற பறவைகளை நாடா என்று தமிழ் இலக்கியங்கள் செப்புகின்றன. எனவேதான் அன்னத்திற்கு 3ஆம் திருநாளிலேயே முக்கியத்துவத்தை தந்து அதன் மீது திருவுலாவை அமைத்து நமக்கு தத்துவங்களை வாகனங்களின் மூலமாக மிக சிறப்பான வகையிலே எடுத்துரைத்து வாழ்விலே இந்த வாகனங்களின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு அது எப்படி வாழ்வில் புராணங்களில் இடம்பெற்றதோ அதுபோலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் தனித்துவம் பெற்றவனாக, நல்ல சிந்தனை உடையவனாக, தாராள மனப்பான்மை படைத்தவனாக நின்று நிதானித்து வென்று காட்டக்கூடிய
எண்ணம் உடையவனாக விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வண்ணமயமான வாழ்வை வழங்குவதற்காக பிரம்மோற்சவத்தின் 3ஆம் திருநன்னாளிலே ஹம்சவாகனத்திலே பரமஹம்சனாக கண்ணனெம்பெருமான் காட்சி தருகிறான். மேலும் நள தமயந்தி சிறப்புகளிலே அவர்களின் சரித்திரத்திலேயே நள தமயந்தியிடையே தூதாண்மை சென்றது அன்னந்தான். எனவே அன்னபட்சியின் மூலமாக நமது எண்ணங்களை பகவானிடத்திலே சமர்ப்பிக்க அது பக்தர்களான நமக்கும் பகவானான அவனுக்கும் இடையே தூதாண்மை செய்து நமது எண்ணத்திற்கு வண்ணமயமான வெற்றியை பெற்று தரும் என்ற அடிப்படையிலே இந்த அன்னபட்சியை நாமும் இதய தூதுவனாக கண்ணனிடத்திலே அனுப்ப வேண்டும். ஹம்ச தூளிகா மஞ்சம் என்று சொல்லுவார்கள். மிக பெரும் அரசர்களெல்லாம் சிறப்பு மிகுந்த அன்னபட்சியின் இறகுகளைத்தான் பஞ்சனையாக பயன்படுத்தி அதிலே சயனிப்பது வழக்கம். அன்னத்தோடு கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்ல சிந்தனையை புகட்டிவிடும், தீய சிந்தனையை அகற்றிவிடும். எனவே அந்த நல்ல சிந்தனையை கைக்கொள்க என்று சொல்வதைப் போலே குதிரையும் இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வுக்கு நடம் பயின்று வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விசேஷமான தருணத்திலே நாமும் அன்னபட்சியைப் போன்ற நற்குணங்களை பெற்று ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி பரவாசுதேவனான கோபாலனின் திருவடித் தாமரைகளை பற்றிக் கொள்வோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி ராஜகோபாலனின் பூவார் பதங்களை சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.